இது வந்து ட்ராக்கு, இங்கே சர்வீஸ் சென்டர், இந்த 2 இடத்துல மட்டும்தான் இந்த வண்டியை பார்க்க முடியும். வேறு எங்கேயுமே இந்த வண்டியை பார்க்க முடியாது. இன்றைக்கி இந்த வண்டியெல்லாம் தான் ரைடுக்கு வருது. ஸோ டுக்காட்டி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட்டை பாருங்க, அலாயம் பாருங்க, அப்பா 95 lakhs. இது மேலே உட்காந்தா இப்படி தான் இருக்கும். ஆஹா ரிஸ்க்கு. ப்ரோ உங்கள் கார்பன் ஃபைபர் என்ன ப்ரைஸ்? 25 something 1.3 1.5 கிட்ட வந்து 1.5. உங்கள் வண்டி பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். Multistrada V2. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். சண்டே நம்ம ரைடு போக போகிறோம். ரைடுன்னு சொல்லி குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா மெர்க்குரி ரேடிசன் ப்ளூ ரைடு, பிரேக்ஃபாஸ்ட் ரைடு அப்படின்னு தான் போட்டிருக்கு. ரேடிசன் ப்ளூ அந்த ஹோட்டலில் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வச்சு ஒரு ரைடு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டுக்காட்டி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ரைடுக்கு போகிறது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். புதுசாக இருக்க போது. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் போனது கிடையாது. உங்களுக்கும் டெஃபினட்டாக அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டிலேருந்து வண்டியை எடுத்துட்டு நேராக டுக்காட்டி ஷோரூமுக்கு நம்ம போகிறோம். அங்கே தான் வந்து அசம்பிளிங் பாயிண்ட். அங்கேருந்து எல்லாம் அசம்பிள் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம போகிறோம். ரைட் சேஃப் கைஸ். பைக் எல்லாம் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டாதீங்க. ரைடெல்லாம் போகிறீங்கன்னா பேசிக்கான ஜாக்கெட்டு, ரைடிங் கிளவுஸ், ரைடிங் பூட் இதெல்லாம் போட்டுட்டு ரைட் பண்ணுங்க. ரேஷாக ஓட்டாதீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க. போமா. ஓகே கைஸ், வந்து சேர்ந்தாச்சு. இனிமேல் தான் வருவாங்க. அப்போ தான் எப்படி ஃபஸ்ட்டு டுக்காட்டி ஷோரூம். ஸ்ட்ரீட் ஃபைட்டர் V2S. ஷாக் அப்சர்வர் பாருங்களேன் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. செம்மையாக இருக்குல்ல. நீ யாரும் வரலையா? ஓகே, ஒருத்தரா? ஓகே, V2. ஓகே கைஸ், எல்லாம் வந்துட்டாங்க. என்னெல்லாம் வண்டி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு மல்டி பிராண்ட் ரைடு. ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டார், ட்ராம் டைகர், இன்டர்செப்டார், டுக்காட்டி பணிகளை V2, அப்புறம் ஹயபுசா நம்ம க்ரூவோடது. இது ஒரு டுக்காட்டி ஸ்கிராம்பிளர், டுக்காட்டி மான்ஸ்டர், நம்ம ஹையா ப்ரோ நம்ம க்ரூ தான். GSX டுக்காட்டி மான்ஸ்டர், மல்டிஸ்டாடா V2S நம்ம வண்டி. அப்புறம் இது ஒரு ஸ்கிராம்பிளர் உமன் ரைடர். இது ஒரு V2 ஸ்ட்ரீட் ஃபைட்டர் V2 டுக்காட்டி G900. இது நம்ம க்ரூ தான். ஹோண்டா ஹைனஸ், BMW GS 1250. அப்புறம் இது BMW 1300, டுக்காட்டி டெசர்ட் எக்ஸ், அப்ரிலியா RS, V4 கேப்டன், நிஞ்சா 1000. அப்புறம் டுக்காட்டி மல்டிஸ்டாடா என்ன போட்டிருக்கு? எஸ்ஸா? ஓகே, மல்டிஸ்டாடா எஸ். இன்னைக்கு இந்த வண்டியெல்லாம் தான் ரைடுக்கு வருது. ஸோ டுக்காட்டி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 2 உமன் ரைடர், மீதி எல்லாம் மென் ரைடர்ஸ். போவோமா? கேப்டன் எங்கே போனாப்புல? கேப்டன் வண்டி எடுத்த மாதிரி தெரியலையே. கேப்டன் வரட்டும், நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி உள்ளே இதை வராரு கேப்டன். இது ஒரு V2 புது மாடல். நான் உள்ளே போய் முதல்ல எடுத்துருக்கலாமோ? போம் ப்ரோ. சரி, முடிஞ்சால் ரிட்டர்ன் வந்து எடுப்போம். உள்ளே வந்து டுக்காட்டி டியாவில் நிற்குது புது மாடலு. சரி, நான் உள்ளே போய் எடுத்துருக்கணும் கைஸ், தப்பு பண்ணிட்டேன். சரி விடுங்க, ரிட்டர்ன் வந்துட்டு பார்ப்போம். சுதர்சன் ப்ரோ போகிறாரு. பின்னாடி போயிடுவோம். நம்ம முன்னாடி போகிறோம் போல். டுக்காட்டி டெசர்ட் எக்ஸ். அவங்க டுக்காட்டி எம்ப்ளாயி. ஸோ வீடியோ எடுக்கிறாங்க பேஜில் போடுறதுக்காக. இவங்க ஒரு உமன் ரைடர். என்ன நடு ரோட்டில் மண்ணை கொட்டுறாங்க? முன்னாடி செம்ம பெரிய குழி. ஏதோ பாதாள சாக்கடை ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம க்ரூ குறுக்க பாஞ்சிட்டானுங்களா? டியூக் 250. ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் சூப்பர் கைஸ். அதே மாதிரி ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் போடாதீங்க தயவு செஞ்சு, ஃபுல் ஃபேஸ் போடுங்க. டெசர்ட் எக்ஸ் நல்லா இருக்குல்ல பீட்டு. நிறைய பேருக்கு பிடிக்காது ஆக்சுவலி.
இந்த வி இன்ஜினோட இது கண்டிப்பாக பிடிக்காது நிறைய பேருக்கு. எனக்கே நானே பெரிய ஃபேன் கிடையாது. இவரது கொப்பளிக்குது பயங்கரமா. இவர் கொஞ்சம் ஆஹா ஆஹா ரிஸ்க்கு அதெல்லாம் பண்ணவே கூடாது. எப்போ அந்த பக்கம் பஸ் அமுக்குவானே தெரியாது. ஐயோ இவர் வேற எல்லா இடத்துலையும் பாயிராப்ல. இவர்கிட்ட சொல்லணும். கூப்பிட்டாலும் நிக்க மாட்டேங்கிறாரு. அவர் கொஞ்சம் ரிஸ்கா ஓட்டுறாரு. என்ன ஸ்டாண்டு போட்டெல்லாம் இறங்குறாங்க. ஓ ஆக்சிடென்ட்டு ஏதோ விட்டுட்ருக்காங்க. காட் லேடியோ லேடின்னு தான் நினைக்கிறேன். பாவம். இப்போ ரைடுனா நம்ம இருக்கிற க்ரூக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரைட் பண்ணோம். இங்கே வந்து பூந்து பூந்து ஓட்டுற மாதிரி இருக்க ஆளுங்க யாருமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். அது கொஞ்சம் நம்மளே அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். ரொம்ப ஷார்ட் ரைடு கைஸ். இப்போ டுக்காட்டிலேருந்து ரேடிசன் ப்ளூ வரைக்கும் தான் ரைடு. ஸோ அதனால் ரொம்ப ஷார்ட் ரைடு தான். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சட்டிலாக. ஹைப்பர் ரைடிங் கிடையாது, ஹைப்பர் ரைடர்ஸும் கிடையாது. எல்லாருமே நார்மல். ஓ நம்ம டேவிட் ப்ரோ சூப்பர். போவோம். எங்கே போயிட போகிறோம்? ஐயோ கோட்டுக்கு வெளியே நம்ம மட்டும்தான் நிற்கிறோம் போல இருக்கே. டேவிட் ப்ரோ வந்துட்டாப்ல. 10R குட்டி பையன். லெட்ஸ் கோ. ஹெல்மெட் போடுங்கப்பா, ஹெல்மெட் போடுங்கப்பா. நம்ம டேவிட் ப்ரோ பீனிக்ஸ் பறவை. அவ்வளோதான், மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணிட்டாரு சவுண்டு. இந்த ரோட்ல கேமரா இருக்கும் கைஸ், மறந்தே போயிட்டேன். நல்ல வேலை.
செம்ம குரூப் பாருங்க guys. துண்டா அப்படியே போயிடுவாங்க. அதை பாருங்க. ஆஹா எகியா ப்ரோ இன்டர்செப்டாரோட இன்டர்செப்ட் ஆயிட்டு இருக்கோம் இப்பவே. ஃபுல்லா பேரிகேட் போட்டிருக்காங்க. இட்ஸ் குட், நல்லதுதான். ஆஹா கேமரா 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 கேமரா. ரெண்டு விமன் ரைடர், ரெண்டு பேருமே விமன். பக்காவா ஓட்டுறாங்க கைஸ். கேமரா கேமரா. பூசா பாருங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு போகுது. ரிலாக்ஸ்டா அது பாருங்க. ஸோ அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டோம்னா என்ன ஸ்பீட்ல அந்த வண்டி போதோ அந்த ஸ்பீட்ல அப்படியே மெயின்டைன் ஆயிடும். அது பாட்டு போயிட்டு இருக்கும். நீங்க கிளச்சோ பிரேக்கோ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆர் ஆக்சிலேட்டர் இந்த மாதிரி, அதாவது வண்டியை நீங்க உங்க கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சா அது கட் ஆயிடும் க்ரூஸ் கண்ட்ரோல். V4 V4 passing. Okay, the left. Okay, all right, வந்தாச்சு. ஓ 31 இயர்ஸா? ஓ 31 இயர்ஸ். ப்ரோ உங்கள் கார்பன் ஃபைபர் என்ன ப்ரைஸ்? க்ளோஸ் டு 1.3 lakhs. 1.3 எல்லாமே ஈச் ப்ரைஸா?
இது ஒரு 50,000 வரும். 50. இது ஒரு 28 வரும். 28. இது ஒரு 20 கிட்ட வரும். 20. இது ஒரு 25 23 சம்திங் 1.3 1.5 கிட்ட வந்து 1.5. ரைட். வேறு ஏதாவது ஆட் ஆன் பண்ணியிருக்கீங்களா? இப்போதைக்கு எதுவும் போடல. ஓகே. ஆட் ஆன்னா பிரம்போ கோஸ்டா கோட்டா போடணும். ஓகே. மாஸ்டர் சிலிண்டர் போடணும். ஓகே. இன்னும் நல்லா பிரேக்கிங் இதை விட நல்லா இருக்கும். ஓகே. அது என்ன ப்ரைஸ் வரும்? அரௌண்ட் 40-45. பிரம்போ பிரேக்ஸ் இதை விட அது பெட்டராக இருக்கும். நைஸ். வண்டி ப்ரைஸு 38 lakhs. இப்போ கொஞ்சம் ஆன் ரோட் ஏற்றிருக்காங்க. அப்போது 40 அப்ராக்ஸ். அவங்க நேற்று தான் டெலிவரி எடுத்தாங்க. அவங்க தானே? ஓகே. உங்கள் வண்டியை பற்றி சொல்கிறீங்களா? உங்கள் பேர்? சுப்ரஜா. உங்கள் வண்டியை பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். மல்டிஸ்ட்ராடா V2. ஓகே. எப்போ எடுத்தீங்க? வெனஸ்டே. லாஸ்ட் வெனஸ்டே. இந்த வீக் வெனஸ்டே. ஓகே. இது மல்டிஸ்ட்ராடா எடுக்க எனி ஸ்பெசிஃபிக் ரீசன்? ஸோ எனக்கு ஜென்ரலாக கம்ஃபர்டபுள் ரைடிங் பொசிஷன்னா பிடிக்கும். எனக்கு pretty tall, ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட் டூரர் மாதிரி பைக் பிடிக்கும். சூப்பர். இந்த பைக்ஸ் ரொம்ப பிடிக்கும், பட் என் ஹைட்னால எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது லாங் போக. ஓகே. ஸோ லாங் டிரைவ் ப்ரிஃபரன்ஸோ? ஓகே. இதுக்கு முன்னாடி பைக்கு? முன்னாடி டாமினார். ஓகே. தேங்க்யூ. வண்டி எல்லாத்தையுமே பார்க் பண்ணியாச்சு. எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க. இப்போ நம்ம உள்ளே போவோம். லெட்ஸ் கோ இன். ரேடிசன் ப்ளூ ஹோட்டல். ஓகே கைஸ், அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். இது கொஞ்சம் வெஜிடபிள்ஸு சலாட் மாதிரி, அப்புறம் ஆல்மண்ட் மில்க்கு, ஸ்கிம்டு மில்க்கு, கோல்டு மில்க்கு, ஓட்ஸு, கார்ன்ஃப்ளேக்ஸு, கறி, ஃபிஷ்ஷு, சாசேஜு, பேன் கேக்கு, இதெல்லாம் ஸ்டீம்டு ஐட்டம். காஃபி மிஷின், பொங்கல், வடை, தோசை. வாவ், சூப்பர் ஸ்பாட்டு. உட்காந்து சில் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்குது. லெட்ஸ் கோ ப்ரோ. பாய் ப்ரோ, டேக் கேர். ஓகே, குரூப்போடு ஜாயின் பண்ணியாச்சு. காலை ஏன் நீட்டுறாருன்னா அது வார்னிங். இந்த பக்கம் ஒரு ஆப்ஸ்டிக்கல் இருக்குது, யாராவது பூரா போகிறாங்க, ஏதாவது வண்டி வரப்போகுது அப்படின்றதுக்காக. பாருங்க, பார்த்தீங்களா? அங்கே வேன் வந்தது, அதனால் ஸ்லோ டவுன் பண்ணுங்கடா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம தலைவர் ஸ்லோ டவுன் பண்ண மாட்டாப்புல. டென்ஷன் ஆக போகிறாரு கேப்டன். டேல் பிடிக்கிறாருங்க இவர். அதான் பேசிகிட்டு இருந்தோம். டேல் பிடிக்கிறதுனா இதை பாருங்க, அந்த கேப்டன் அவரோட அந்த வண்டி பின்னாடியே போறாரு பாருங்க. ஆக்சுவலாக இப்போ அவர் வேகமாக போனோன்னா பின்னாடியே போயிருக்கணும், நான் போல. நல்லது, அதுதான் டேல் பிடிக்கிறது. அப்படியே டேல்லே போவாங்க. அது என்ன ஆகும்னா, ரைடர் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு ஆப்ஸ்டிக்கலே வருது, அப்படி ஃப்ளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த மிரரில் திடீர்னு உங்களை பார்த்தா அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஆனால் அதே மாதிரி அன்கம்ஃபர்டபுள். அதை பாருங்க, அதுதான் டேல் பிடிக்கிறது. பின்னாடியே போறாரு பாருங்க. அது வந்து க்ரூவில் அது பண்ணவே கூடாது. ஒரு க்ரூ ரைட்னா ஒருத்தர் பின்னாடி டேல் பிடிக்கவே கூடாது. அட்லீஸ்ட் இவ்வளோ கேப்பாவது இருக்கணும். இப்போ என் பூசாக்கும் எனக்கு எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க. சுதர்சன் ப்ரோ முன்னாடி பாருங்க, மொத்தமா ஹெல்மெட் இல்லை. அங்கிள் ஹெல்மெட் இல்லை, இதோ இந்த 2 பேர் ஹெல்மெட் இல்லை, இதோ பாருங்க ஒரு ஆக்டிவா ஹெல்மெட் இல்லை. வெரி குட், 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருக்காங்க. அந்த பக்கம் 2 பேரும் ஹெல்மெட் போடலை. இங்கே தம்பி கறி வாங்கிட்டு போகிறாப்புல. மெஸ்ஸி 10. பாய் ப்ரோ.
அந்த பைக்குக்கு மிஸ் ஆனார் பார்த்தீங்களா? ஓகே, மெர்க்குரி டுக்காட்டி கைஸ். இப்போ டுக்காட்டி பைக்ஸ் பார்க்க போகிறீங்க. அதன் கூட அதான் 66,000 வயசு. அதன் கூட அது எனக்கு எல்லாம் 40% ஆஃபா. ஸோ அள்ளிக்கிறாங்க பாருங்கள். டுக்காட்டி மல்டி ஸ்டாடா V4S இன்ஜினை பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே பக்காவாக அப்படியே கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், தரமாக. பா இது பாருங்க, டுக்காட்டி டியாவில் எக்ஸ் டியாவிலா V4. நாங்கள் இன்ஜினை பாருங்க, அங்கே க்ரேஸியாக இருக்குது. எக்ஸாஸ்ட்டை பாருங்க, அலாயை பாருங்க. அப்பா, இதுக்கு பேர் தான் சிங்கிள் சைடு ஸ்விங் ஆம். அதாவது ஒரு சைடு மட்டும்தான் இந்த ஒரு சைடு எம்டியாக இருக்கும், வீல் ஒரு சைடு இருக்க மாட்டி, ஒரு சைடு மட்டும் இருக்க மாதிரி. அப்பா இங்கே பாருங்க டயர் சைஸை, என்ன சைஸு 200 நினைக்கிறேன். ஐயோ 240 45 ZR17. எப்படியா இருந்தாலும் 60,000-70,000 ரூபா இருக்கும் டயர் மட்டும், ரியர் மட்டும். இப்போ செம்மையாக இருக்குல்ல, சீட்டு ஜம்முன்னு இருக்கும், சூப்பராக உட்காந்துக்கலாம். இதில் இன்னொன்று இருக்குது. ஐயோ இல்லையா, இங்கே ஆக்சுவலி வந்து பில்லியன் உட்காரும்போது கால் வைக்கிறதுக்கான இங்கே இருக்கும், அது இதில் இல்லை. ஸ்டாப் லைட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, கிரேஸியில் செம பைக்கு. இதை நான் ஓட்டியிருக்கேன் ஆக்சுவலி. எப்படி இருக்கு பாருங்கள், உட்காந்தா இப்படி இருக்கும் கைஸ், உட்காந்தா இந்த மாதிரி இருக்கும். ஸ்க்ராம்ப்ளர் இது பார்த்தோம், 2 ரைடர்ஸ் ஓட்டிகிட்டு வந்தாங்கள்ல. இது பழைய மாடல் டியாவில் V4. இதை தான் சொன்னேன். இங்கே பாருங்கள், பில்லியன் உட்கார்றதுக்கு ஃபுட் ரெஸ்ட்டு சூப்பராக இருக்குல்ல. இட்டாலியன் இன்ஜினியரிங், சிங்கிள் சைடு ஸ்விங்காமு, 4 எக்ஸாஸ்ட்டு. இது எவ்வளோ தெரியுமா? 30 லட்சம். அதாவது எக்ஸ்ஷோ ரூமு. இதுக்கு மேலே RTO சார்ஜஸ் இதெல்லாம் வரும், அது ஒரு 5-10 லட்சம் வச்சுக்கோங்க. V4S கைஸ். V4S வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு 10-20 லட்சம் ஜாஸ்தி. நம்ம கேப்டனோட வண்டி இருக்குல்ல, அது 40 லட்சம்னா இது ஒரு 60 லட்சம் 65 லட்சம் வரும். இது V4 நம்ம கேப்டன் வண்டி, அதே வண்டி V4S. Okay. What's the difference between S and normal? I will explain, sir. Difference between S and Difference between V4 and V4S. Suspension. Only just the suspension. Suspension and the S version comes with the forged wheels. Oh, okay. Forged wheels. What is the material? I mean, aluminum only. Forged aluminum. Okay. The standard one comes with the lead acid battery. This one comes with lithium ion. Oh, lithium ion. Okay. Price difference? 6 lakhs. Okay. கால் எடுத்து போட பயமாக இருக்குது, ஷூ கிவ் 33. ஸோ இந்த சஸ்பென்ஷன் தான் டிஃப்ரென்ஸ் போல் இருக்குது. டுக்காட்டி 450 இது ரோட் லீகல் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரோட் லீகல் கிடையாது, ஹெட்லாம்ப் இல்லை. 1723 ஆன் ரோடு, ஆன் ரோடு இல்லை, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். இதெல்லாம் V2 is 20,000 1950 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். V2S 2150. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் V2 எல்லாம் V2 நிறைய கொண்டு வந்து வச்சுருக்காங்க போல். இதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் பைக்காக. இதை தான் அவர் சொல்லிட்டு இருந்தார், அந்த V4R 95 lakhs. இது ஆக்டர் பரத். இது பார்த்தீங்களா, இன்ஜின் ஆயில், அதாவது ஆயிலே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா சவுண்டு கரெக்டாக சவுண்டு இருக்கும். இது வந்து ட்ராக்கு, இங்கே சர்வீஸ் சென்டர், இந்த 2 இடத்துல மட்டும்தான் இந்த வண்டியை பார்க்க முடியும். வேறு எங்கேயுமே இந்த வண்டியை பார்க்க முடியாது. ட்ராக்கில் ஓட்டுவாங்க, இங்கே கொண்டு வந்து வைப்பாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க, திருப்பியும் ட்ராக்குக்கு போகும், அவ்வளோதான். இதுதான் அல்ட்டி வண்டி போல் இருக்குது. செம்மையாக இருக்குது கைஸ். V4R இதுவும் V4 தான். இது ஓல்டு மாடல் V4. இது கண்ணை பாருங்களேன், பயங்கரமாக இருக்கும். பாருங்க, மிருகம் மாதிரி இருக்குல்ல. ஓல்டு மாடல் தான். பயங்கரமாக இருக்குது. ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்க. இது எப்படியா இருந்தாலும் ஒரு 12 லட்ச ரூபா இருக்கும். ஏன்னா ஆக்ரோபாவிக்கு ஆக்ரா டபுள் எக்ஸாஸ்ட்டு. கீழேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், கீழேயும் இருக்கும். டைட்டானியம் கலர் பாருங்கள், ப்ளூ கலரில் மாதிரி இருக்குது. இது ஒரு 10 லட்ச ரூபா இருக்கும் எக்ஸாஸ்ட் மட்டும். இது ஸ்டாக்கில் தான் இருக்குது. இதுவும் பாருங்கள், இது எப்படி இருக்கிற ஃபேஸு. மான்ஸ்டர் கிளாஸில் என்ன லுக்கு. இதுக்கும் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க, ஆக்ரோபாவிக் டபுள் எக்ஸாஸ்ட். உட்காந்து பார்த்தா இப்படி இருக்கும்.
எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. இப்படி தான் இருக்கும் ஃபீட்டு உட்காந்தா. $95 lakhs. இது மேலே உட்காந்தா இப்படி தான் இருக்கும். வியூ அல்டிமேட்டா. ஓகே கைஸ், இப்போ கிளம்புறோம். எக்ஸ்க்ளூசிவாக ரேரான சில மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். டுக்காட்டி ஃபேன்ஸே கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வண்டியை பற்றியெல்லாம் தெரியும். சிலவங்களுக்கு புதுசாக இருக்கும், ஓ இந்த மாதிரி பைக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த டிஏவில் வெளியே காமிச்சேன்ல, அது ஆக்சுவலி எக்ஸ் டிஏவில்னு அது ஒரு வேரியண்ட், புது மாடல் தான். அதுவும் உள்ளே இருக்கிறதும் புது மாடல் தான் போல். பட் அது வந்து எக்ஸ் வேரியண்ட்னு ஒரு புது மாடல். நைஸில் வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் போடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் கண்ணன்.